ஸோ இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் அப்ராட், அதுவும் மலேசியாவில் ரியலி என்ன சொல்றது, இந்தியாவுக்கு அப்புறம் தமிழுக்கான ஒரு 2வது வீடு. இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அண்ட் பாடகி சைந்தவியும் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் விவாகரத்து செய்யறதா சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டு பலருமே அதிர்ச்சியானாங்க. அண்ட் இவங்களுக்கு அன்வி என்ற மகள் இருக்காங்க. இந்நிலையில ஜிவி பிரகாஷுடைய கான்சர்ட்ல சைந்தவியும் ஜிவி பிரகாஷும் சேர்ந்து பாடிய பாடல் இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. ஜிவி பிரகாஷுடைய அதிகமான பாடல சைந்தவி தான் பாடியிருக்காங்க. அதனால பிரிஞ்சதுக்கு அப்புறமா கூட ஜிவி பிரகாஷ் கான்சர்ட்ல பாட முடியுமான்னு கேட்டதுக்கு சைந்தவி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சைந்தவியும் ஜிவி பிரகாஷுடைய கான்சர்ட் மலேசியா நடக்க போது அதில் நான் பாட இருக்க மிஸ் பண்ணாமல் பார்க்க வாங்கின அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. பிரியணும்னு அறிவிச்சதுக்கு அப்புறமா கூட இவங்க 2 பேரும் சேர்ந்து பாட போகிறாங்களான்னு சொல்லிட்டு வந்தாங்க. அண்ட் அதே மாதிரி கான்சர்ட்டில் சைந்தவியும் பிறை தேடும் இரவிலே சாங்க பாடினாங்க. அதை தொடர்ந்து ஜிவி பிரகாஷ் பாடினதும் பலரும் உற்சாகமாக கத்துனாங்க. அண்ட் இதை தொடர்ந்து வந்த வரிகளை கேட்கும் போது ஃபேன்ஸ் ஆனால் எங்களுக்கு தான் கண்ணீர் வந்ததுன்னு பலரும் அவங்களுடைய கருத்துக்களை சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு வந்தாங்க. அண்ட் அந்த வீடியோ கூட இப்போ வைரல் ஆயிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் ஜிவி பிரகாஷ் ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ சைந்தவி அவங்களுடைய மகள் அன்வியை அவங்க அப்பா ஜிவி பிரகாஷ் கிட்ட அனுப்பி வச்சாங்க. அப்போ ஜிவி பிரகாஷ் குழந்தையும் கேரிங்கா பார்த்துக்கிட்டு பாட்டும் பாடினாரு. இதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாம் நீங்க 2 பேரும் குழந்தைக்காவது சேர்ந்து வாழுங்க, அண்ட் பிரிவு என்பது நிரந்தரம் இல்லைன்னு சொல்லிட்டு வராங்க. அண்ட் கான்சர்ட் தொடங்குறதுக்கு முன்னாடி சைந்தவி பேசியிருந்தாங்க. அதில் சைந்தவி என்ன சொன்னாங்கன்னா, நான் எப்போ மலேசியா வந்தாலும் என்கிட்ட ஜிவி சாருடைய கான்சர்ட் எப்போ நடக்க போகுதுன்னு தான் கேட்பாங்க. ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆச்சு மலேசியால கான்சர்ட் நடந்து, இப்போ கான்சர்ட் நடக்க இருக்கு, அதுல நான் பாட போறேன், ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு பேசியிருந்தாங்க. அண்ட் கான்சர்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜிவி சைந்தவி பத்தி பேசியிருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னோட பல பாட்டுகளை சைந்தவி தான் பாடியிருக்காங்க, அந்த பாட்டுகள் எல்லாமே ஹிட் ஆனதுக்கு அவங்க தான் முக்கியமான காரணம். அண்ட் சைந்தவி நான் கேட்டதும் இவ்வளோ தூரம் வந்து கான்சர்ட்ல பாடி கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றின்னு தேங்க்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஏற்கனவே ஜிவி பிரகாஷ் சைந்தவி பிரியறதுக்கு முன்னாடி சைந்தவிக்கு நீங்க ஒரு பாட்டை டெடிகேட் பண்ண நினைச்சா எந்த பாட்டு சொல்லுவீங்கன்னு இன்டர்வியூல கேட்டாங்க. அதுக்கு ஜிவி அவங்க பாடின பாட்டு தான் மயக்கமென்ன படத்துல இருந்து உனக்கென மட்டும் வாழும் இதேமடி என்ற பாட்டை அவர் சொன்னாரு. அண்ட் அந்த பாட்டை தான் ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் சேர்ந்து பாடியிருந்தாங்க. அண்ட் அவங்கள கனெக்ட் பண்ற மாதிரியே நிறைய சாங்ஸை இந்த கான்சர்ட்ல பாடியிருக்காங்க. ஆனா இந்த சாங்ஸ்லாம் பாடும்போது அவங்க எமோஷனலா பாடினாங்களோ இல்லையோ, இவங்க பாடுறதை கேட்டு பலரும் எமோஷனல் ஆயிட்டாங்க. மேலும் ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிளிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.